Hello friends, welcome and welcome back to Critics Mohan. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தேவாரா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி. கொரட்ல சிவா தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜூனியர் என்டிஆர், சாய்ஃப் அலி கான், கலையரசன், ஷைன்டாம் சக்கோன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கடலோர கிராமத்தை சேர்ந்தவரா இருக்காரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போய் கப்பல்ல ராபரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பேச்சை கேட்டு தப்பான வேலைக்காக தன்னை யூஸ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேங் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இனிமே யாருமே ராபரி பண்ணக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி தப்பான விஷயத்துல ஈடுபட்டு நம்ம மக்களுக்கு நம்மளே அநியாயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதி நேர்மை பேசினதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுட்டு போட்டு அவரை முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்றாங்க. அந்த டைம்ல கடலுக்குள்ள போய் நம்ம கதையோட ஹீரோவான ஜூனியர் என்டிஆர் காணாம போயிடுறாரு. அவரோட பையன் ஊருக்குள்ள சின்ன வயசுல இருந்து பயந்தாங்குழியாவும் அப்பாவியாவும் வளர்ந்துகிட்டு இருக்கான். பல வருஷம் கழிச்சு அவன் எதுக்காக கடலுக்கு போறான், ராபரி பண்ணானா, அப்பா பையனுக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோக்கு என்ன ஆச்சு, ஹீரோ தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற வில்லனுங்களை ரெவெஞ்ச் எடுத்தாரா, கடலை காப்பாத்தினாரா, ஊருக்காக என்ன பண்ணாருங்கிறதால இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். சுறா படத்தோட இன்ட்ரோ, கேஜிஎஃப் படத்தோட ஓப்பனிங் பில்டப் சீனு, கிளைமேக்ஸ்ல பாகுபலியோட ரெஃபரன்ஸ் சொல்லி ஏகப்பட்ட படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி சீன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். அட்லி மாதிரி காப்பி அடிச்சாலும் பிரம்மாண்டமா ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணா யாருமே ஓட்ட மாட்டாங்க. ஒரே ஓட்டணுங்கிறதுக்காக ஒன்னு சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து கொடுத்தா நம்ம என்னதான் சொல்ல முடியுங்கிறது தாங்க கேள்விக்குறியா இருக்கு. தமிழ் லபிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பவுன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே ஓகேஷான பவுன்ஸ் டீசென்டாக கொடுத்திருந்தாங்க. ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் சூஸ் பண்ணி பேன் இண்டியா மூவியா தான் எடுப்பேன்னு அடமுடிச்சு எடுத்திருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் டியூவல் ரோல்ல கலக்கி இருக்காருன்னு சொல்லுவாங்க. மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவிக்கு அளவெடுத்து தச்ச மாதிரி பெர்ஃபெக்டான ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பராகவும் நீட்டாகவும் கொடுத்திருக்காரு. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஆவரேஜான அவுடேட்டடான கமர்ஷியல் மசாலா ரொட்டீன் ஸ்டோரி தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பே ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டாவே இருந்துச்சு. ப்ராப்பரான ஓப்பனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கோட்டை விட்டுட்டாங்க. நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிருந்தாலும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. சாங்ஸ்ல அனிருத் மிரட்டி விட்டுருக்காரு. நீங்க சும்மா நடங்கத்தல நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எப்படி கொளுத்துறேன்னு சொல்லி வச்சு சம்பவம் பண்ணி விட்டுருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பல சீன்ஸ் எலிவேட் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸும் நல்லாவே இருக்கு. அதை தாண்டி ஜூனியர் என்டிஆரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பிரெடிக்டபிளான டோன்ல தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைட்டு சீனு, காமெடி, எமோஷன், அதுக்கப்புறம் சாங்குங்கிற அந்த 5 பக்கம் ஃபார்முலாவை தான் திரும்ப திரும்ப படத்துல யூஸ் பண்ணி வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வட சென்னையில வர ராஜனோட கேரக்டரைசேஷனை தான் ஒட்டுமொத்த மெயின் கான்ஃபிளிக் ஸ்டோரியாவே நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது பெட்டராகவும் ப்ராப்பராகவும் போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல மசாலாவை திணிச்சது தான் ஒரு ஸ்லோனஸ் இந்த மூவில கிரியேட் பண்ணிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. பட் மூவில நிறைய விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணி ரியலிஸ்டிக்கா பிரசென்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒன் டைம் வாட்சபிளான டீசென்டான தமிழ் டப்டு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த தேவாரா பார்ட் 1 த காடஸ் ஆஃப் தி சன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.